இலங்கையின் மன்னார் மாவட்டத்தில் தரைவழி பாதை துண்டிக்கப்பட்டுள்ளதால் குஞ்சுக்குளம் கிராம மக்கள் 3 நாட்களாக தவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் ஏதேனும் முடுக்கிவிடப்பட்டிருக்கா? இலங்கையில் ஏற்பட்டுள்ள மோசமான வானிலை மற்றும் புயல் காரணமா பாத்தீங்கன்னா இலங்கை பல்வேறு இன்னல்களை சந்திச்சிருக்குது. இலங்கை முழுவதும் பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்தால் பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பா பாத்தீங்கன்னா மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த புயல் மற்றும் மழைக்காலம் காரணமா பாத்தீங்கன்னா பல்வேறு பாதிப்புகளை சந்திக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டம் குஞ்சுகுளம் பகுதி பாத்தீங்கன்னா அந்த தரைவழி பாலம் துண்டிக்கப்பட்டதன் காரணமா பாத்தீங்கன்னா அந்த மன்னார் மாவட்டத்துக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா அப்போது மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த மன்னார் மாவட்டம் குஞ்சுகுளம் மக்களுக்கு தேவையான அடிப்படை மற்றும் உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் இன்று அங்க உள்ள ஹெலிகாப்டர் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு இன்று போய் அந்த உணவு மற்றும் மருத்துவ பொருள் வழங்க இருக்காங்க. அங்க ஏராளமான மக்கள் அங்க முகாமில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு கடந்த 3 நாட்களாக உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் கிடைக்காம அவதிப்பட்டு வந்த இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா இன்று இலங்கை அரசு ஹெலிகாப்டர் மூலம் அவங்களுக்கு உணவு மற்றும் மருத்துவ பொருளை அனுப்பி வச்சிருக்காங்க. அவங்களை மீட்கிறதுக்கு எந்தவித நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா இலங்கையில் ஏராளமான மக்கள் அங்க பல்வேறு இன்னல்களை சந்திச்சு வராங்க. அவங்களுக்கு முதல் கட்டமாக அவங்களுக்கு அடிப்படை தேவையான உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.